நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் அட்ட வீரட்டான தாண்டவங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு வர்றதில் இன்னைக்கு இரண்டாவதாக காலசம்ஹார தாண்டவம் பற்றி சிந்திப்போம். மிருகண்ட முனிவரும் முற்கள முனிவருடைய தவப்புதல்வியாகிய மருத்துவத்தியை மணந்து நெடுங்காலமாக மகப்பேறு இல்லாமல் இருந்தாங்க. அதுக்காக அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களுடைய தவத்துக்கு இறங்கிய இறைவன் அவங்க முன்னாடி தோன்றி, தீ குணம் உறுப்பு குறையோடு பிணி அறியாமை முதல்வற்றுடன் 100 வயது வாழும் மகன் வேண்டுமா, இல்லை அறிவு பக்தியுடன் கூடிய 16 வயது மட்டும் வாழும் மகன் தேவையா அப்படின்னு கேட்க, முனிவர் மகன் குறைந்த ஆயுள் உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்லை, நிறைந்த அறிவுடையவனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வேண்டி வரம் பெற்றார். மிருகண்டனுடைய மகனாய் மார்க்கண்டேயன் பிறக்கிறார். குணசீலனான அவன் 16 வயது நிரம்பும் அளவில் தன் ஆயுளை பற்றிய குறையை அறிகிறான். தாய் தந்தையார் அனுமதியோட மார்க்கண்டேயன் திருக்கடவூர் வர்றாரு. அங்கே கோயில் கொண்டுள்ள அமிர்தகடேஸ்வரரை வழிபடுறாரு. எல்லாம் ஈசன் செயல், தாம் வருந்தி என்ன பயன் அப்படின்னு தேறி சிவப்பூஜை செய்கிறதுலேயே கண்ணும் கருத்துமாக காலத்தை கழிச்சுக்கிட்டு வர்றாரு. உரிய நாள் வந்ததும் அவனோட உயிரை கவர காலன் வருகிறார். மார்க்கண்டேயன் அச்சம் காரணமாக லிங்க திருவுருவை கட்டி பிடித்து கொள்கிறான். மார்க்கண்டேயன் உயிரை கவர காலன் லிங்கத்தையும் சேர்த்து பாசக்கயிற்ற வீசுறாப்புல. லிங்கத்திலிருந்து தோன்றிய இறைவன் தனது இடது காலால் யமனை உதைத்து தள்ளினார். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படிங்கிற சிரஞ்சீவி பதம் அருளார். யமன் இறந்துட்டான். பூமியில் மரணம் இன்மையால் மக்கள் பெருகுனாங்க. பாரத்தை தாங்காத பூமி அன்னை வருந்தி இறைவன்கிட்ட முறையிட்டாங்க. பரமன் காலனை எழுப்பி தந்து அடியாரிடம் சேர்க்க என பணிந்து அருள் வணங்கி பதவியும் தந்தார். மார்க்கண்டேயனை காலனிடம் இருந்து காப்பாற்றிய பின் சிவபெருமான் ஆடிய வெற்றி கூத்து தான் காலசம்ஹார தாண்டவம் அப்படின்னு போற்றப்படுது. காலனை அடக்கிய காலாந்தக மூர்த்தி வைபவ வழிபாடு திருக்கடையூரில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கலித்தொகையில் காலரி மூர்த்தியை பற்றி பார்ப்போம். மார்க்கண்டேயனுடைய உயிரை கவர் சென்ற போது சிவன் லிங்கத்தினின்று வெளிப்போந்து யமனை காலால் உதைத்ததுனால செஞ்சடி ஈசனுக்கு காலரி மூர்த்தி அப்படின்னு பெயர் ஏற்படலாயிற்று. இதை கலித்தொகை பசுமையான கண்களுடைய முக்கன் முதல்வன் துன்பத்தை தரவல்ல எருமை கடாவின் மீது ஏறி வரும் கூற்றவனது நெஞ்சு பிளந்து போகும்படி காலால் உதைத்து அவனது குடரினை கூலி பேய்களுக்கு அளிப்பவன் அப்படின்னு கலித்தொகையில் கூறியிருக்காங்க. மூவர் தேவாரத்தில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர் நலமலி தரு முறை மொழியோடு நதியுற புனல் புகை ஒளி மூதல் மலரவை கொடுவடி படுதீரன் மறை அவன் உயிரது கொளவரு சலமலி தரு மரலிதன் உயிர் கெட உதை அசையநரன் உரைபதி திலகம் இது என உலகம் தன் புகழ் தருபோலில் அணைந்திருமிழலேயே அப்படின்னு சம்பந்தர் திருமிழிலை பதிகத்தில் இந்த வைபவத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாவுக்கரசர் பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பிரிவினோடும் இதத்தெழு மானிதன் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்ந்த கதத்தெழு காலனை கண்குருத்தி புனல் ஆறொழுக உதைத்தெழு சேவடி யான் கடவுருரை உத்தமனே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. தஞ்சமென்று தன் தாளது அடைந்த பாலன் மேல் வந்த காலனை உருள நெஞ்சில் ஒரு உதை கொண்ட பிரானே அப்படின்னு சுந்தரப் பெருமான் மார்க்கண்டேயரை பொருட்டு சிவபெருமான் திருவடியில் யமனை
உதையுண்ட நிகழ்ச்சியை போற்றி பாடுறாரு. இந்த நிகழ்ச்சி திருக்கடவுரில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் கைலாயநாதர் கோயிலில் பல்லவர் காலத்தில் காளாந்தக தாண்டவர் அமைப்பு சிற்பம் 7ஆம் நூற்றாண்டுடையது அப்படின்னு அங்கே இருக்குது. அதே மாதிரி 10ஆம் நூற்றாண்டுடைய கொடும்பாலூர் அப்படிங்கிற ஊரில் மூவர் கோயிலில் அமைஞ்சிருக்கிற முற்கால சோழர் கால சம்மார தாண்டவ மூர்த்தி அங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி 12ஆம் நூற்றாண்டுடைய சிவலிங்கத்திலிருந்து வெளிவருவது போன்ற அமைப்பில் செப்பு கால சம்மாரர் தாண்டவர் திருக்கடவுரில் இருக்குது. அதே மாதிரி 15-16ஆம் நூற்றாண்டுடைய நாங்குநேரி வட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பியார் கோயிலில் உள்ள என் கை காலசம்மார தாண்டவத்துடைய கற்சிற்பம் மிகவும் அற்புதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா பாவங்களையும் போக்குறதுக்கு இறைவன் அருள் புரிவான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.